2025 பார்த்தீங்கன்னா அதிகமான பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை பெற்ற ஒரு திரைப்படம் தான் நீசா 2. இந்த படத்தோட முதல் பாகம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம், நீசா 1. ஸோ இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா சைனாலேருந்து ரிலீஸ் பண்ணுது. இந்த படத்தை வந்து உங்களுக்கு இந்த தடவை சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஒரு சுருக்கமாக நிறைய டீட்டெயில் இல்லாமல் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்ல ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த கதை விதம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிவிடுங்க. அண்ட் வாங்க படத்துக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா வந்து சொர்க்கலோகத்தை காட்டுறாங்க. சொர்க்கலோகத்தில் பார்த்தீங்கன்னா வந்து டீமன்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா காடோட சூப்பர் நேச்சுரல் பவர்லாம் வந்து அங்கே எங்கும் வந்து சுற்றிட்டு இருக்குது. பல கோடி வருஷங்களாக அங்கேயே இருந்த பவர்னால பார்த்தீங்கன்னா ஒரு கேஆட்டிக் என்டிட்டி ஒன்று உருவாயிடுது. அந்த என்டிட்டி பார்த்தீங்கன்னா வந்து அதோட பசிக்காக வந்து சூரியனையும் விழுகிற அளவுக்கு போயிடுது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக கடவுள் வந்து அவரோட அப்ரெண்டிஸ் 2 பேரை வந்து இறக்குறாரு. ஆனால் இந்த 2 அப்ரெண்டிஸையும் ஓட விட்டு அடின்னு இந்த கேஸ் வந்து அடிச்சிடுது. வேறு வழியே இல்லாமல் கடவுளே இன்டர்வென் பண்ணி ஒரு பெரிய ட்ரம்மை உள்ளே இறக்கி என்ன பண்ணுறாரு, அந்த கேஆஸ் பவரை வந்து குட் பல் பேட் பல்னு 2 பிரித்து அந்த பேட் பல் மேலே பார்த்தீங்கன்னா வந்து 3 வருஷம் கழிச்சு ஒரு ஹெவன்லேருந்து இடி இறங்கி வந்து அந்த பேட் பலை வந்து கொண்டுடும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை நீ பத்திரமா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த தடியங்கிட்ட கொடுக்குறாரு நம்ம கடவுள். அந்த தடியங்கிட்ட அது மட்டும் இல்லாமல் அந்த குட் பலை வந்து உலகத்தில் இருக்கிற கமாண்டர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கடமையும் கொடுத்து விடுறாரு. இதை பார்த்த சீட்டாக்கு வந்து செம காண்டாகுது. இப்போ வந்து பிரசவ வழியில் துடிச்சிருக்க கமாண்டரோட ஒய்ஃபுக்கு வந்து குட் பாலை கொடுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ அந்த தாமரையை திறந்து பார்த்தீங்கன்னா அந்த குட் பாலை கொடுக்கணும். பட் வந்து நம்ம தடியனுக்கு வந்து அந்த பாஸ்வேர்ட் மறந்துடுச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா அதே டைமில் அங்கே வந்து வேலை செய்கிற ஒருத்தவங்க வந்து சாராயத்தை எடுத்து வந்து கொடுக்குறான். ஒரு சிப்பில் என்ன ஆட போகுதுன்னு சொல்லிட்டு அந்த சாராயத்தை கொடுத்தனால சுத்தமாக நம்ம ஆளுக்கு வந்து மண்டை கையிலிடுது. இதை பார்த்த கமாண்டர் ஒழுங்காக இருறா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா வந்து எப்படியும் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அதை வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஓப்பன் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருந்த குட் பால் ஈவில் பால் 2மே காணாமல் போயிடுது. என்னடான்னு திரும்பி பார்த்தா அங்கே இருந்த கேள்வி ஈவில் பாலை தூக்கி வந்து பிரசவத்தில் துடிச்சிருந்த அவங்க அம்மா அந்த இடத்துல வந்து அந்த ஒரு இதுகளை போட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் குட் பாலை தூக்கின்னு மறைஞ்சிட்டு அந்த சீட்டா கட்டை எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்றா. பேட் பேலை வந்து இங்கே அந்த சிலிண்டரில் போட்டனால நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஈவில் குழந்தை வந்து பிறந்தெடுத்து. ஈவில் குழந்தையும் பார்த்தீங்கன்னா பிறந்தவனை வந்து அட்டகாசம் பண்ண ஆரம்பிச்சிருது. அவனை கண்ட்ரோல் பண்ணணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தில் ஒரு ரிங்கை வந்து நம்ம தடியை வந்து போட்டு அவனை வந்து நார்மலாக ட்ரை பண்ணுறாரு. ரிங்கை நம்ம சுட்டி பையன் கழுத்தில் மாற்றியுமே பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டி பையன் அடகிற மாதிரி தெரியல. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம தடியை வந்து இவனை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறும் போது வந்து நம்ம கமாண்டர் நடுவில் போது அவன் என் பையன் அப்படின்றாரு. இல்லை அவன் ஈவில் பவர், அவனை விட்டால் வந்து அவன் வந்து உலகத்தை அழிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் முன்னேறாரு. பட் இந்த தடவை அவங்க அம்மாவை இன்டர்வென் பண்ணி ப்ளீஸ் என் பையனை விட்டுருங்க, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, அவன் குழந்தை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவன் பாசத்தில் தான் பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து கொஞ்சமே கண்ட்ரோல் ஆகிறான். அவங்க அப்பாவும் வந்து எல்லா மக்கள்கிட்டையும் ப்ளீஸ் என் பையனை தப்பாக நினைக்காதீங்க, இது வந்து அவனோட தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெளியே வராமல் நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மண்டிடுறாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த சீட்டை என்ன பண்ணுறான், அந்த குட் பாலை எடுத்துகிட்டு போயிட்டு தண்ணி கடியில் இருக்க ஒரு டிராகன் கிட்ட கொடுக்குறான். அந்த டிராகன் பார்த்தீங்கன்னா அது வாயிலேருந்து ஒரு முட்டையை எடுத்து அந்த குட் பாலை வந்து இன்சர்ட் பண்ணி அங்கே ஒரு டிராகன் போகிறது. ஸோ டிராகனுக்கு போகிற டிராகன் பாய் தான் நம்ம பையன். இப்போ நம்ம தடியானும் கமாண்டரும் பார்த்தீங்கன்னா வந்து சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு கடவுளை பார்த்து இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்குறாரு. பட் இதுக்கு எதுவுமே தீர்வு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலும் வந்து ரொம்ப மனசு உடைஞ்சு நம்ம திருப்பி போகணும், ஏன்னா வந்து சொர்க்கத்தில் வந்து 1 மணி நேரம் அப்படின்றது வந்து பூமியில் வந்து 1 வருஷம், அதனால் நம்ம உடனடியாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்துட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம பையனை வந்து ஒரு சிறைசாலை மாதிரி வந்து பேலஸ்குள்ளேயே தான் வச்சுருக்காங்க. இங்கே பேலஸ்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து அம்மாவோட வந்து விளையாடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது அம்மாவை வந்து செவுத்துலேயே அடிச்சு விளையாடுனுக்கிறான். இருந்தாலும் வந்து அம்மாவும் ரொம்ப நேரம் வந்து பையன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஏன்னா வந்து அவங்க உலகத்தை வந்து காப்பாற்றுறதுக்காக அடிக்கடி வெளியே போக வேண்டிய சுச்சுவேஷன். இதனாலேயே பார்த்திங்கன்னா வந்து இங்கே அவனுக்கு இருக்கிற பாடி கார்டை வந்து ஏமாற்றிட்டு நம்ம சுட்டி பையன் வந்து வெளியே போயிட்டு ஊர் உலகத்தை வந்து 2 இருக்கான். கேப்ல பார்த்தீங்கன்னா ஒரு 4 பசங்க வந்து நம்ம சுட்டி பையனை வந்து பனிஷ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கும் போது அந்த பிளானுக்குள்ளேயே நம்ம சுட்டி பையன் போயிட்டு எப்படி வந்து நம்ம சுட்டி பையனை அவனே டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா விடலாம். பிஜியில் வந்து உடைக்கலாம், கீழே கல் வைக்கலாம், கத்தி விழ வைக்கலாம், கல் உருண்டு வரும், அங்கேருந்து தப்பிச்சு பாம்பு கிட்ட மாட்டுவான், அதுலேருந்து தேன் கொடு, அதுலேருந்து சேர்த்தலாம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஐடியா கொடுப்பான். கடைசியில் அந்த ஐடியாலேயே வந்து இவங்க எல்லாரையும் மாட்டியும் விட்ருவோம். இந்த 4 பசங்களையும் வந்து சேர்த்துக்குள்ள வந்து ரொம்ப வெறுத்தியானனால இவனை வந்து டீமன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதில் வந்து கோவப்பட்ட நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த பெரிய பாறாங்கல்ல இட்டு ஒன்று விட்றான். அந்த டைமில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தடியை வந்து அந்த 4 பசங்களை காப்பாற்றிடுறான். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவன் அடித்த கல் பின்னாடி இருந்த மலையை அடித்து மலையோட பாதியே வந்து சரிஞ்சிருது. அதுக்கப்புறம் என்ன திருப்பி இவனை வந்து கேசல் அரசுலேருந்து
ரூம் அரெஸ்ட்டுக்கு வந்து மாற்றிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெவனில் என்ன நடந்தது அப்படின்ற மேட்டர் எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவனை வந்து ஒரு டேமன் ஸ்லேயராக மாற்றிட்டா மக்கள் வந்து இவனை ஏற்றுப்பாங்க அப்படின்ற ஒரு முடிவு வந்து இவனுக்கு ட்ரைனிங் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. இவன் ஒரு நாள் அதே மாதிரி தப்பிச்சு வெளியே போகும்போது ஒரு மேப் வந்து பறந்துட்டுருக்கு. அந்த மேப்பை என்னன்னு தொட்டு பார்க்கும்போது அந்த மேப்பை நம்ம ஹீரோவை வந்து உள்ளே எடுத்துருது. உள்ளே எடுத்து அங்கே தடியாக இருக்கான். தடியம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாய உலகம்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு வாட்டர் ரைடை காமிச்சிட்டு ஷேப் ஷிஃப்டிங்கோட மேஜிக்கும் காட்டுறாரு. ஷேப் ஷிஃப்டிங் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மேஜிக்கை வந்து நம்ம ஹீரோக்கு சொல்லிக் கொடுக்குறப்பல ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி நினச்சிப்பாங்க. ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா வந்து ஹீரோவோட அம்மா வந்து எங்கே ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்து இங்கே தான் இருந்தான் அப்படின்னு பார்க்கும்போது அவன் வந்து தண்ணியில் மிதந்து கிடக்கான். அவன் ஐயோன்னு சொல்லி காப்பாற்றி என்னன்னு பார்த்தா வந்து அது வந்து ஒரு ஃப்ராகு. அப்புறம் அம்மா வந்தால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இந்த மேஜிக்கையும் நம்ம சுட்டுப்பையும் கற்றுக்கிறான். இந்த ஃப்ராகை வந்து கிஸ் பண்ணதில் நம்ம தடியனுக்கு வந்து அங்கங்கே பொறிப்படியாக வந்துடும். அதோட ஆன்டிடோட் பேக்கெட்டில் தான் இருக்குது, அதை எடுத்து கொடுறா அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே இருக்கிற ஒரு ஸ்பேரை வச்சு நெருப்பு வர வச்சுறாரு. நம்ம ஆள் வந்து நெருப்பில் வந்து துடிச்சிட்டு இருக்கும்போது அப்பா அம்மாவும் 2 பேரும் உள்ளே வந்து எப்படியோ வந்து அந்த தடியனை காப்பாற்றிடுறாங்க. தடியனை காப்பாற்றினதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதரா, உனக்கு ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் ஒரு குட் ஸ்பிரிட் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பொய்யை சொல்லிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னோட ஓவர்வெல்மிங்கான பவர்னால தான் வந்து எல்லாரும் பயப்படுறாங்க. நீ ஒரு டீமன் ஸ்லேயராக மாறிட்டீங்கன்னா எல்லாருக்கும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற திருப்பியும் ஒரு பொய்யை சொல்லி அவனை வந்து ட்ரைனிங்குள்ளே இறக்குறாங்க. பட் ட்ரைனிங்கில் வந்து நம்ம ஆள் வந்து எதை பற்றியும் கவலைப்பட மொத்தமாக எல்லாரையுமே அழிச்சிடுறாரு. பேயும் சேர்த்து அழிக்கிறாரு, கூடவே பார்த்து மக்களையும் சேர்த்து அழிச்சிடாரு. இந்த மாதிரிலாம் இருந்தால் ஒர்க் அவுட் ஆகாதான்னு சொல்லிட்டு நம்ம தடியனும் அவங்க அப்பாவும் வந்து மாற்றி சொல்கிறாங்க. பட் இதெல்லாம் எதையுமே வந்து கண்டுக்காமல் அவர் என்ன பண்ணுறாரு, தடியனோட பெயிண்ட் எடுத்து அந்த மேப்புக்குள்ளேருந்து வெளியே தப்பிச்சு தனியாக போயிடுறாரு. ஆனால் வந்து பெயிண்ட் ப்ரஷ் வெளியே இருக்கிறனால வந்து நம்ம அப்பாவும் தடியனாலையும் வெளியே போகவே முடியாதுன்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகிடுது. ஆனால் நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஒரு கடலோரத்தில் இருக்கிற வில்லேஜுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு பேய் இருக்கும், அதை அழிக்கிறதுக்கு போயிடுறாரு. அந்த பேயால் பார்த்தீங்கன்னா தனியாக மாற முடியும். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் யார் கண்ணுக்கும் பட மாட்டாங்க. ஆனால் வந்து நம்மளோட சுட்டிப்பையங்கனில் மட்டும் மாட்டிடுறான். அவன் வந்து இப்படி அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இவனும் வந்து அவனை அழிக்கிறான் பேர் வழின்னு சொல்லிட்டு ஊரியை அழிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்ககிட்ட வந்து தப்பிச்சு அப்படி கடலுக்கு ஓடும்போது கடலுக்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பையனும் அவன் தங்கச்சியும் விளையாடிட்டு இருக்காங்க. அந்த சின்ன பொண்ணை வந்து அதை கடத்தினும் போயிடுறான். அந்த கடத்திட்டு போயிட்டதுக்கு அப்புறம் வந்து அவன் கடலுக்குள்ளே குதிக்க போகிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு கடல் வந்து ஃப்ரீஸ் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த டிராகன் பாய் வந்து இங்கே வந்துடுறான். வந்துட்டு டேய் நீ கடலுக்குள்ளே தப்பிக்க முடியாது, பொண்ணு திருப்பி கொடு அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சுட்டி பையனுக்கும் டிராகன் பாய்க்கு வந்து செம்ம ஃபைட் நடக்குது. இந்த ஃபைட் நடக்கும்போது திடீர்னு வந்து பபிள்ஸாக இருக்குது. என்னடா பபிள்ஸாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டீமன் வந்து பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிருக்கு. அந்த பபிள்ஸை தொட்ட உடனே நம்ம சுட்டி பையனோட கையும் பார்த்தீங்கன்னா வந்து கல்லாக மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் வந்து இவனுங்களை சுற்றி பபிள்ஸ் கிரியேட்னால இவனுக்கு வரமாட்டான்னு சொல்லிட்டு அந்த சுட்டி குழந்தையும் வந்து அவன் வாய்க்குள்ளே போட்டுறான். இது எல்லாத்தையும் வந்து கடந்து நம்ம டிராகன் பாய் போயிட்டு ஒரே அடி தான் வயிற்றுல டீமன் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து கக்கிறான். பட் அவனோட எச்சப்பட்டனால பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையும் வந்து கல்லாயிடுது. நம்ம டிராகன் பாயும் வந்து ஆல்மோஸ்ட் கல்லாயிடுறான். கல்லான டிராகன் பாயை வச்சே வந்து நம்ம சுட்டி பையன் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மான்ஸ்டர் செம்ம அடிக்கிறதுல வந்து ஆன்டிடோட தரன்னு சொல்லி ஒத்துக்குது. அதோட மூக்கு சளி தான் பார்த்தீங்கன்னா ஆன்டிடோட். அதை தெரியாதனமாக வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து குடிச்சிடுறான். அதுக்கப்புறம் அவன் வந்து ரிகவர் ஆகிடான். அவனுக்கு வந்து வாய் வந்து கல்லாயிடுச்சு, எப்படி நான் வந்து அவன் வாயில் ஊற்றுறதுன்னு கேட்டால் அவன் உடம்புல தரனாலே போதா அப்படின்றான். கர்மமோ சரி ஓகே. இவங்ககிட்ட ஆன்டிடோட வாங்கி அந்த குழந்தையும் காப்பாற்றிடுறாங்க. அந்த டீமனையும் வந்து அடிச்சு தொத்திடுறானுங்க. இங்கே இவனுங்க அப்போ 2 பேரும் வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறானுங்க. உலகத்துலேயும் இவங்க 2 பேருக்கு இவங்க 2 பேர் மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு நல்லா பேசியிருக்காங்க. பேசிட்டு இவங்க 2 பேரும் வந்து அந்த அவங்க அம்மா கூட விளையாடினா அதே கேமை வந்து இவங்க 2 பேர் ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டே இருக்கும்போது அந்த ஊர் மக்கள்லாம் வந்து இவங்க நம்ம சுட்டி பையன் தான் வந்து அந்த பொண்ணை கடத்திட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அவனை அடிக்கிறதுக்காக அங்கே வராங்க. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் பாயை மறைஞ்சிடறாரு. ஸோ டிராகன் பாயும் இல்லை, அந்த பேயும் அங்கே இல்லை அப்படின்றனால இவன் தான் வந்து குழந்தைய கடத்தினா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் வந்து கத்தி நீ ஒரு டீமன், நீ ஏன் குழந்தைய கடத்துற அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. இவனும் ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து கண்டுக்காமல் போயிடலாம் தான் நினைக்கிறாங்க. பட் திருப்பி டீமன் சொல்லும்போது அவன் வந்து உக்ரமாகி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையுமே அடிக்க ஆரம்பிச்சிடறான். எப்படி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து தடியனும் அவங்க அப்பாவும் அந்த இடத்துக்கு வந்து நம்ம சுட்டி பையனை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி நடக்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் வந்து அவனை வந்து ரூமுக்குள்ளேயே வந்து கன்ஃபைன் பண்ணிடுறாங்க. இங்கே டிராகன் பாய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா டிராகன் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு புது ஃப்ரெண்டு நீசான் அப்படின்னு கிடச்சிருக்கான் அப்படின்ற ஒரு மேட்டரை சொல்லும் போது வந்து அவன் தான் உன்னோட எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட்டா வந்து அவங்ககிட்ட சொல்கிறான். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவனை நீ அழிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா கடவுளோட ஆசீர்வாதம் நீ பிடிப்ப. அப்போ தான் வந்து இந்த சிறைச்சாலையான இந்த அண்டர் கிரவுண்ட் சீலேருந்து வந்து உன்னோட பேரண்ட்ஸான டிராகன்ஸை வந்து உன்னால் ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்ற மேட்ரியே வந்து இப்போ தான் வந்தீங்கன்னா வந்து சீட்டா வந்து நம்ம டிராகன் பாய்கிட்ட சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிராகன் பாய் இப்போ வந்து எப்படியாவது வந்து இவனை கொண்டு தான் பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஹீரோன்னு வந்து கடவுளுக்கு நிரூபிக்கணும் வச்சுக்கிட்டு சிச்சுவேஷனில் வந்து மாட்டிக்கிறாங்க. இங்கே நம்ம சுட்டி பையன் வீட்டில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து 3வது பர்த்டே வரப்போகுது. அந்த 3வது பர்த்டேல இடி அடிச்சு இவன் இறக்க போகிறான் அப்படின்றனால ஸோ இந்த 3வது பர்த்டே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணலாம். ப்ளஸ் இவன் அந்த தப்பு பண்ணல, அங்கே ஒரு டீமன் தான் இருந்தது அப்படின்னு அவங்க அப்பா ஏற்கனவே கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதையும் வந்து ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. நம்ம சுட்டி பையனை வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிடுறான்.
நம்ம டிராகன் பாயும் சுட்டு பையனும் பார்த்தீங்கன்னா வந்து விளையாடிட்டு இருக்கும்போது கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பாய் ஒரு சங்கு வந்து கொடுத்துருப்பாரு. அந்த சங்கு எப்போ ஊதுனாலும் வந்து அவர் வந்து இவரை வந்து மீட் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஸோ இவருக்கு இப்போ பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்றனால அவரை இன்வைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுட்டு பையன் வந்துட்டு அந்த கடலோரத்தில் போயிட்டு அந்த சங்கு ஊதும் போது டிராகன் பாயும் வரான். டிராகன் பாய் வந்து எனக்கு பர்த்டே வருது, இந்த இந்த இன்விடேஷன் வச்சுக்கோ, நீ வந்து மறக்காமல் வரணும், எனக்கு இருக்கிற உலகத்தில் இருக்க ஒரே ஃப்ரெண்ட் நீ தான், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த மேட்ரு பார்த்தீங்கன்னா வந்து டிராகன் அப்புறம் டிராகன் பாயோட மாஸ்டருக்கு தெரிய வருது. ஸோ தெரிய வரும்போது வந்து இதுதான் தருணம், நீ வந்து போயிட்டு அவங்கள அழிச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த ப்ரெசன்ட்லேருந்து வெளியே போக முடியும் அப்படின்ற மேட்டரை சொல்லிட்டு டிராகன் பார்த்தீங்கன்னா அதோட தோலையே பிரித்து அவனுக்கு வந்து ஒரு சூட்டாக தச்சு அமுச்சு விடுது. ஸோ இந்த இடத்துல வந்து வந்துடுறாங்க. இப்போ செலிப்ரேஷனுக்கு எல்லாம் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டா வந்து ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டி பையனே போய் பார்த்து உண்மையான என்ன நடந்தது அப்படின்ற எல்லா மேட்டரையும் சொல்லிடுறாங்க. அதுவும் வந்து இவனை வந்து அந்த மேப்புக்குள்ளே அடைச்சி வச்சதெல்லாம் இந்த மக்கள்கிட்ட இருந்து இவனை காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இவன் 3வது பர்த்டேல இடி தாக்கப்பட்டு சாவான் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே ஃபுல்லாக கிளாரிஃபைடாக சொல்லிடுறான். அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப ஊக்கமாக நம்ம சுட்டி பையன் வந்து அந்த செலிப்ரேஷனுக்கு போகிறான். செலிப்ரேஷனுக்கு போன இடத்துல வந்து முதல்ல வந்து அவனோட தடிய மாஸ்டர் பார்த்தீங்கன்னா அவனோட பண்ணியை வந்து அவனுக்கு கொடுக்குறான். ஸோ ரிங்காக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபயர் வர்ற ஸ்பியர், அதுக்கப்புறம் அந்த பயங்கரமான ஒரு துணி இருக்கும்ல, அது எல்லாத்தையுமே அவனுக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து இந்த டேலஸ்மெண்ட்டை வச்சுக்கோ, இது வந்து உனக்கு லக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு டேலஸ்மெண்ட்டை ஒரு இடுப்புலையும் காட்டுறாரு. பட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு நம்மளால் வந்து உக்கிரமாக வந்து கத்த ஆரம்பிக்கிறான். நீங்கள் எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டீங்க, இந்த மக்களுக்காக வந்து என்னை வந்து பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க, இவங்களுக்காக தானே இவ்வளோ நாள் வந்து என்னை வந்து உள்ளே அடைச்சி வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம அப்பாவுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாது. என்னடா பண்ணுறது அப்படின்னும் போது டக்குன்னு வந்து நம்ம சுட்டிப்பையன் வந்து ஒரு மந்திரம் சொல்கிறான். அந்த மந்திரம் சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா அவர் தொண்டையில் இருந்த ரிங் வந்து கம்ப்ளீட்டாக விலகிடுது. அவர் வந்து ஒரு கம்ப்ளீட் டிமானிக்காக வந்து மாறிடுறாரு. சுத்தமாக கண்ட்ரோல் இல்லாமல் பயங்கர டெமானிக்காகி ரொம்ப பெரிய பையனாகி எல்லாரையும் வந்து அழிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்க்ளூடிங் அவங்க அப்பாவே வந்து கொல்றதுக்கு வந்து இறங்கிறாரு. ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரிங்கவும் பார்த்தீங்கன்னா நம்ம சீட்டா எடுத்துகிட்டு போயிடுறான். இங்கே வந்து செம சண்டை நடந்துட்டு இருக்கு. நம்ம சீட்டா அந்த ரிங்கு கையில் வச்சிருக்கான். பக்கத்தில் வந்து டிராகன் பாய் நின்றுட்டுருக்கான். இதுதான்டா உன் தரணும், நீ போய்ட்டு அவனை கொன்று நீ வந்து நல்லவன் அப்படி ஹீரோன்னு பேர் வாங்கிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சீட்டா சொல்லிட்டு இருக்காரு. அந்த டைமில் நம்ம டிராகன் பாயும் வந்து சரி நான் அவனை போய் கொள்கிறேன், பட் வந்து அந்த ரிங்கை கொடுங்க, அட்லீஸ்ட் நான் வந்து சுட்டி பையனோட அப்பா அம்மாவையாவது காப்பாற்றிக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும் போது சரி இந்த ரிங்கை கொடுத்துட்றாங்க. இவனும் வந்து இப்போ இறங்கி போயின்னு செமையாக சண்டை போடுறான். அந்த டைமில் வந்து அந்த தடியங்கிட்ட அந்த ரிங்கை கொடுத்து எப்படியோ வந்து ஒரு வழியாக வந்து நம்ம சுட்டி பையனை வந்து கண்ட்ரோல் கொண்டு வந்துடுறாங்க. சுட்டி பையனை வந்து நினைவுக்கு வந்துடுறான். நினைவுக்கு வந்து பார்த்தோன்னே ஓ ஐயோ நம்ம இவ்வளோ பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோவமாக கிளம்பிடுறான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேடியும் வந்து சும்மா இல்லைங்க, அந்த டிராகன் பாயோட துணியை கவுத்து அவன் ஒரு டிராகன் அப்படின்ற ஒரு மேட்டரையும் கண்டுபிடிச்சிடறாரு. டிராகன்லாம் வெளியே கூடக்கூடாது, டிராகன்லாம் வெளியே வந்து அது வந்து பெரிய ஆபத்தாக மாறிடும் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லா ஊர் மக்களுக்கும் தெரிஞ்சனால வந்து ஐயோ நம்மளோட ஒரிஜினலான ரியாலிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு ஒன்று கரெக்டாக அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பாயோட அங்கே மாஸ்டர் அங்கே வந்து சீட்டா வந்து அச்சோ உங்கள் எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சிச்சா, அப்போ இவங்க எல்லாருமே கொன்னாதான் உன்னோட பேர் வந்து நிலைக்கும், நீங்கள் வந்து அந்த பிரிசன்லேருந்து வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் பாயை உசிப்பேத்தி விடுறாரு. அவனை வந்து வேறு வழி இல்லாமல் வந்து எல்லாரையும் கொல்றதுக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மேலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஐஸ் பிளாட்ஃபார்மை வந்து தண்ணியிலேருந்தே உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. அதை உருவாக்கிக்கிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம சுட்டி பையன் வந்து அங்கே உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட ரிங் வந்து திருப்பி பண்ணியாக மாதிரி அந்த பாஸ்ட்லாம் அந்த ஹெவனில் என்ன நடந்ததுன்ற மேட்டரை வந்து காட்டுறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டி பையனோட அப்பா வந்து அவனுக்காக தான் உயிரே வந்து கொடுத்துக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேலஸ்மெண்ட்டில் அந்த இடி அடிக்கும் போது அது அவனை அடிக்காமல் இவனை அடிக்கிறதுக்காக டேலஸ்மெண்ட்டை மாற்றி தான் வந்து அவர் இடுப்பில் வந்து பர்த்டே கிஃப்டாக வந்து கட்டியிருப்பார். அந்த விஷயத்தை எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் நம்ம சுட்டி பையன் ரொம்ப ஃபீல் ஆகிட்டு நம்ம அப்பாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி திருப்பி ரிட்டர்ன் வரான். இங்கே வந்து பார்த்தா வந்து அப்பா அம்மா ரெண்டு பேரையும் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கான் நம்ம டிராகன் பாய். அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே அடியாக நெருப்பு இறக்குறாரு. இறக்குனவனே பார்த்தீங்கன்னா இவனோட நெருப்புலேயே பார்த்தீங்கன்னா மொத்தமாக அவங்க கரைஞ்சி அவங்க தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் டிராகன் பாய்க்கும் நம்ம சுட்டி பையனுங்க வேறு லெவலில் வந்து சண்டை நடந்துட்டு இருக்கு. என்னதான் வந்து சண்டை நடந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல நம்ம சுட்டி பையன் வந்து நம்ம டிராகன் பாயோட மாஸ்டராகவே வந்து உருமாறி அப்புறம் அவன் பேக்கில் ஒரு குத்துறாரு. குத்துனால வந்து அவன் டிராகன் ஸ்கேல் மாட்டிருக்கிறதுனால வந்து அவனுக்கு ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. உருமாறி வந்து என்ன அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளவுடுகளை பூந்து செம்மையாக சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சுட்டி பையனும் அந்த ஒரிஜினல் மாஸ்டரும் ரெண்டு பேரும் இடிச்சுக்கிறாங்க. இடித்த உடனே நம்ம சுட்டி பையன் என்ன பண்ணுறான், ரெண்டு பேரோட வெப்பனையும் வந்து மாற்றி விட்டுறான். மாற்றி விட்டனால நம்ம டிராகன் பாய் குழம்பி கடைசியில் அவனோட ஒரிஜினல் மாஸ்டரே செம்ம அடிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு பாயிண்ட்ல திருப்பி வந்து நம்ம சுட்டி பையன் வந்து அவன் பேக்கில் குத்துறான். பேக்கில் குத்துனதுக்கு அப்புறம் தான் ஓ நீ திருப்பி என்னையே ஏமாத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிராகன் பாய் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டி பையன் கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் என்ன டாக் டீம் மாதிரி 4 பேரும் வந்து சண்டை போட்டுனே இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல தான் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மேப்புக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. மேப்புக்குள்ளே மாட்டாங்க அப்புறம் தடியங்கிட்ட இருக்கிற ப்ரஷ் மட்டும் தான் வந்து இதுக்குள்ளேருந்து வெளியே போகிற வழி அப்படின்ற ஒரு மேட்டர் தெரிஞ்சு 4 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரஷ் வாட்டர் ஃபால்ஸ்லேருந்து கீழே விழும்போது டாக் டீம் போட்டு செம்மையாக சண்டை போடுறாங்க. பயங்கரமாக சண்டை போட்டுருக்கும் போது ஒரு பாயிண்ட்ல டிராகன் பாயோட பவரில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பியரான ஒரு ஐஸ் மாதிரி வந்து மாட்டிக்கிறாங்க. நம்ம சீட்டாவோ என்ன பார்த்தீங்கன்னா வாயில் காற்று விட்டு நம்ம டிராகன் பாய் கிட்டே வந்து அந்த ப்ரெஷ் தள்ளுறாரு. ஆனால் நம்ம தடியனும் வந்து குசு விட்டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பியரை திருப்பி நம்ம சுட்டி பையன் கிட்ட காலுக்கு கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ப்ரெஷ்ஷை தள்ளிடுறாரு. சுட்டி பையனும் அந்த ப்ரெஷ்ஷை வந்து எடுத்து ஒரு அடி அடிப்பான்னு பார்த்தா அது மாறுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பூமியே ரெண்டாக போல் தான் அவங்க அந்த உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்து கீழே டங்கால் டங்கால் இடிச்சிக்கிட்டே இருக்காங்க. பிங் பாங் கேங் மாதிரி வந்து அவங்க இடிச்சிக்கிட்டே இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து வெளியே இருக்கிற எல்லாரும் மேப்பில் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுறாங்க. ஒரு வழியாக எப்படியோ வந்து அந்த டிரான்சிஷன் வழியை கண்டுபிடிச்சி வெளியவே வந்து விழுந்துடுறாங்க. இந்த தருணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பாய் வந்து ஃபுல் பவர் எடுத்து அவங்க அப்பா அம்மா அடிக்கலான்னு போகும்போது நடுவில் வந்து நம்ம சுட்டி பையன் ஒன்று உள்ளே வந்து தடுத்துடுறான். இல்லைனா வந்து செம்ம அடியில் அவங்க 2 பேரும் இறந்துருப்பாங்க. இதை பார்த்த நம்ம டிராகன் பாய் செம்ம காண்டை டிராகனாகவே மாதிரி அந்த பிளாட்ஃபார்மை இவங்க மேலே தள்ளலான்னு சொல்லிட்டு மேலே போய் பறந்து போய் தள்ள ஆரம்பிக்கிறாரு. நம்ம சுட்டி பையன் நம்மளுக்கு இன்னும் பவர் வேணும் அப்படின்றதுக்காக, ஆனால் கான்ஷியஸும் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரிங்கை வந்து ரிலீஸ் பண்ணி கையில் மாட்டிட்டு ஃபுல் பவரில் பார்த்தீங்கன்னா மேலே பறந்து போயிட்டு அந்த ஐஸ் பிளாட்ஃபார்மை மேலே தள்ள ஆரம்பிக்கிறாரு. என்ன தான் பார்த்தீங்கன்னா டிராகனும் ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு தள்ளுறாரு, இவரும் வந்து ஃபுல் ஸ்ட்ரென்த் போட்டு தள்ளுறாரு. அப்போ தான் நம்ம டிராகன் பாய் வந்து சொல்கிறாரு, டேய் உன்னோட தலையில் எழுதின விஷயத்தை வந்து மாற்ற முடியாதா அப்படின்னு சொல்லும் போது நம்ம சுட்டி பையனும் என் தலையெழுத்தை நான் தான் டிசைட் பண்ணுவேன், யாரையும் அவனும் டிசைட் பண்ண முடியாது, நான் என் சொல்கிறேனோ அதுதான் என் தலையெழுத்து, நான் வந்து டீமன் இல்லை அப்படின்னு நான் நிரூபிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்து போட்டு தள்ளினுக்காரு. நம்ம டிராகன் காண்டாய் எக்ரி ஒரு தட்டும் போது இன்னும் கீழே இறங்குது. நான் வந்து விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஸ்ட்ரென்த்து போடும்போது அவருக்கு முதுகுலேருந்து திருப்பி இன்னொரு 4 கை வருது. மொத்தமாக 6 கை மூலிமா ஃபுல் பவரில் வந்து மேலே தள்ள ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரோட ஃப்ளேம் மொத்தமாக பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபுல்லாக கிராஸ் ஆகி அந்த பிளாட்ஃபார்மே உருக்கி மழையாக வந்து கீழே பொழிய ஆரம்பிக்குது. பொழிஞ்சு அந்த டிராகனை வந்து தப்பிக்கலாம் அப்படின்ற போது இவரோட துணியை வச்சு அந்த டிராகனை கட்டிடுறாரு. அதுக்கப்புறம் செம்ம ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்பேரை எடுத்துகிட்டு போய் கண்ணு கிட்ட நிறுத்துறாரு. நிறுத்திட்டு அந்த டிராகன் கேட்கும், ஏன்டா என்ன இன்னும் கொல்ல அப்படின்னும் போது நம்ம சுட்டி பையனோ நீ ஏன்னா இந்த உலகத்தில் இருக்க ஒரே ஃப்ரெண்டு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் விட்டுறது. கீழே போயிட்டு அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து அந்த துணி மூலிமா கட்டிட்டு எனக்காக இவ்வளோ நாள் எல்லாமே பண்ணதுக்காக நன்றி, இதுக்கப்புறம் வந்து இது என்னோட பேட்டல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்கு மேலே ஒரு மேகம் ஃபுல்லாக கருமேகம் வந்து இடி இடிக்க ஆரம்பிக்குது. அந்த இடியில் வந்து அந்த ஸ்பார்க்கே வந்து நம்ம பையனை வந்து அப்படியே தூக்கின்னு போது மேலே அப்படியே ஃபுல் பவர் வந்து இழுத்து போட்டு டமால்ட்டும் இடிக்குது. அவன் வந்து துடிக்க ஆரம்பிக்கிறான்னு துடிச்சிக்கிட்டே இருக்கவன் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறேன்னு தெரியல. டக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராகன் பாயும் உள்ள அவரோட அந்த கோட்டை வந்து இருக்கும்ல டிராகன் கோட்டை, அதை வச்சு அந்த தண்டர்லாம் வந்து தடுத்துக்கிட்டே இருக்காரு. இடியை ஃபுல்லாக தடுத்துருக்காரு. ஆனால் ஒரு பாயிண்டில் வந்து அந்த ஸ்கேல் ட்ரெஸ்ஸுமே வந்து கிழிஞ்சிருது. அப்போ நம்ம குட்டி பையனாண்டே நீ என்ன பைத்தியமா, நீ ஏன்டா இங்கே வர அப்படின் போது ஆமாம் நான் உன் ஃப்ரெண்டில் வனானும் பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிராகனோட பவர் வந்து 2 பேர் ஃபுல்லாக அடிச்சிட்டே இருக்குது. அப்போ வந்து 2 பேர் கை பிடிச்ச உடனே வந்து இவங்களோட ஃபுல் என்டிட்டி பவர் வந்து ஒன்றாயிடுது. அதுக்கப்புறம் என்ன அந்த தண்டரையை வந்து இவங்க அப்சர்வ் பண்ணி இவங்க ஒரு பவரை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அந்த க்ளவுடுமே பார்த்தீங்கன்னா டிராகன் மாதிரி ஃபார்ம் ஆகி அது ஒரு பவர் அடிக்க இவனுங்க ஒரு பவர் காமையா அப்படின்ற மாதிரி 2 பவர் வந்து கிளாஷ் ஆகி நிற்குது. இந்த டைமில் வந்து இவங்க இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கும் போது நம்ம தடியை வந்து போச்சு 12 ரவுண்ட்ஸில் எனக்கு ஒரு சீட் கிடையாது அப்படின்னு, ஆனால் இவங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஜட்டிக்குள்ளேருந்து ஒரு அந்த தாமரை எடுத்துகிட்டு போய் இவங்களை வந்து காப்பாற்றிக்கிறாரு. அது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தா அந்த தாமரைக்குள்ளே வந்து இவங்களோட பாடியில் இவங்களோட சோல் மட்டும்தான் இருக்குது. அங்கே இருக்க எல்லா மக்களுமே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து தலை வணங்குறாங்க. அதாவது நம்ம சுட்டி பையன் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹீரோவை வந்து கம்ப்ளீட்டாக மாறிட்டாரு. நம்ம சீட்டை அங்கேருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. ஒருத்தன் நினச்சானா அவன் வாழ்க்கையை வந்து எப்படி வேணால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து இங்கே முடிக்கிறாங்க. ஸோ நான் இந்த தடவை சொன்ன விதம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வார போட உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். திருப்பி இன்னொரு சிறப்பான திரைப்படத்தில் நம்ம சந்திப்போம். பை பை, டேக் கேர்.